எனக்கு வந்த செய்தி தகவல் என்பது அந்த முதல் நாளே கிட்டத்தட்ட 40 லட்சம் ஹிட்ஸ். நான் சொல்றது 40 லட்சம் உறுப்பினர் சேர்க்கை இல்ல, 40 லட்சம் ஹிட்ஸ். ஏன்னா டெலகிராம்ல, வாட்ஸ்அப்ல, வெப் யூசர்ல. ஏன்னா சிலரால பண்ண முடியல, சர்வர் கிராஷ் ஆன விஷயங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரெஸ்பான்ஸ் வரல. சர்வர் ஆமா. பிஸியா இருக்கு எனக்கு எனக்கு ஒரு நாள் ஆச்சுங்க. ஆனா இதுல ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து முதல்ல என்ன பண்ணேன்னா, WhatsAppல ட்ரை பண்றேன். WhatsAppல வந்து ரொம்ப லேட்டா தான் எனக்கு ரிப்ளை வந்தது. அதற்கு பிறகு படுக்கிறேன். இது இப்போ வரைக்கும் WhatsAppல வரல. நான் Telegramல உடனே சொன்னாங்க, Telegram பாட்ட ட்ரை பண்ணுங்கன்னாங்க. Telegram பாட்ட ட்ரை பண்றேன். எனக்கு அடுத்து வோட்டர் ஐடி கார்டு கேட்டுச்சு. வோட்டர் ஐடி கார்டு போட்ட உடனே அப்படிங்கிற நேரத்துல டேட்டா ஃபெட்ச் பண்ணிட்டு வருது. எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மாவட்டம் என்ன? என்னுடைய தொகுதி என்ன? என்னுடைய பூத் நம்பர் என்ன? அப்படிங்கிற என்னோட 318 பூத் நம்பர், அந்த பூத் நம்பர் முதற்கொண்டு ஃபெட்ச் பண்ணிட்டு வந்த பிறகு, இந்த தகவல் சரியா நீங்க சரி பாருங்கன்னு சொல்லுது. சரின்னு சரி பண்ணிட்டேன். ஒரு போட்டோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னுச்சு. இந்த போட்டோ அப்லோட் பண்றதுல நம்ம என்ன ப்ராசஸ் சென்சார் வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க போடுற போட்டோ வந்து ஒரு மனிதனோட போட்டோ தானே, ஹியூமன் தானா? ஏன்னா சில பேர் நமக்கு தெரியும். சில சேட்ட வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு குரங்கு போட்டோ போடுறது, ஒரு பூ போட்டோ போட்டு, பாருங்க, பாருங்க தமிழக வெற்றி கழகத்துல யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க பாருங்க. அதெல்லாம் கூட இல்லாம ரொம்ப கவனமாக இது வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கறத என்ஷூர் பண்ண பிறகு இது வரும். எனக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட போட்டோ போட்டதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு ப்ராசஸ். நான் திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் Telegram. சரி ஓகே, வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, Telegram ரொம்ப லோட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. நீங்க வெப் யூசர் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். வெப் யூசர்ல எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு வந்து திரும்ப வந்து ஐடி கார்டு, என்னோட வோட்டர் ஐடி கார்டு கேட்கலாம். ஏன்னா வோட்டர் ஐடி கார்டு டேட்டா ஏற்கனவே இருக்குங்கிற காரணத்தினால உங்களோட போட்டோ மட்டும் போடுங்கன்னு சொன்னுச்சு. போட்டோ போட்ட அடுத்த ஒரு செகண்ட்ல எனக்கு ஐடி கார்டு ஜெனரேட் ஆகி வந்துச்சு. சோ நீங்க எந்த இடத்துல நீங்க மூணு மெத்தட்ல ஒரு இடத்துல ஒண்ணு விட்டீங்கன்னா கூட அதோட தொடர்ச்சி வேற இடத்துல இருக்கு. புதுசா டூப்ளிகேட் ஆகக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஒரு வெல் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர் பக்காவா பிளான் பண்ணி தெளிவான தொழில்நுட்ப வல்லுநர்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் உதவியோட தான் உங்க உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். ஒரே ஒரு கெப்பாசிட்டி மட்டும் என்ன சொல்றேன், 3 நிமிடம் 180 செகண்ட்ஸ்ல 10,000 கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்திருக்கும் அன்னைக்கு முதல் நாள். நீ ஒரு பக்கம் வந்து கிராஷ் ஆனுச்சுங்கிறத பார்த்தோம். எகைன் கிராஷ் சொல்லும் பொழுது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட சர்வர்ஸ் கிராஷ் ஆகலாம். வாட்ஸ்அப் உடைய சர்வர்ஸும் நீங்க வந்து டெலிகிராம் சர்வர்ஸும் அவங்க லோட பார்த்துட்டு அவங்க என்னடா இவ்வளவு லோடு வருது அப்படிங்கறதா இன்னைக்கு சிக்கலாக இருக்கு. அது எப்படி சரி பண்ணணுங்கிற வேலைகள்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க ரொம்ப தீவிரமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. நான் வந்து ஒரு பேட்டியில சொன்னேன், போட்ட உடனே ஒரு 50 லட்சம் பேர் சேருவாங்க. நான் என்ன கண் கூட பாக்குறேன், களத்திலையும் பாக்குறேன். நான் சோசியல் மீடியா தாண்டி களத்துல நிறைய நான் பயணிச்சுட்டே இருக்கிற காரணத்தினால அசால்ட்டா 50 லட்சம் பேர் சேருவாங்க பாருங்க அப்படின்னு. அது நடந்தது. 40 இருந்து 45 லட்சம் ஹிட்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எல்லாராலையும் குறிப்பா சேர முடியாது. இதை தாண்டி நம்ம ஓபன் பண்ணது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல் மட்டும்தான். பாண்டிச்சேரி எலக்ட்ரல் ரோல் கூட ஓபன் பண்ணல. ஏன்னா இந்த டேட்டாவே எப்படி நமக்கு தாங்குமாங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருந்தது. இதுல ஒரு விமர்சனம் இணையத்துல வைக்கப்பட்டது. நீங்க அந்த தகவலை சொல்றதுனால கூடுதல் தகவலுக்காக கேட்கிறேன். விமர்சனமா கூட நீங்க எடுத்துக்கங்க. பல பேர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட பேரு கேரளா ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் கிராஷ் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல உண்மை உண்மை உண்மை. கேரளால இருந்து 18,000 பேர் முயற்சி பண்ணாங்க. நான் சொல்றது கேரளாவுடைய ஓட்டர் எலக்டரல் ரோல்ல இருக்கிற 18,000 பேர் அவங்க முயற்சி பண்றாங்க. மும்பைல இருந்து 9,600 பேர் முயற்சி பண்றாங்க. மும்பைல இருந்து அவங்க வந்து மேபி மகாராஷ்டிரா ரோலோ இல்ல வேற ரோலோ இருக்கலாம். மேபி தமிழ் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம். அவங்களோட தமிழ் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம். இவர் வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரோல் கிடையாது. புதுச்சேரியோட பாண்டிச்சேரியோட எலக்ட்ரல் ரோல் நாங்க இன்னும் இன்வால்வ் பண்ணவே இல்லை. இதுவும் நடந்தது. அதே நேரத்துல யுஎஸ்ல ஒரு 3,650 பேர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு உடனடியாக கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்து தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல்ல இருக்கிற யுஎஸ்ல வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள். யூஎஸ் அவங்களும் இருக்காங்க. பட் ஆனா தமிழ்நாடு யுஎஸ் சிட்டிசன்ஸா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு எலக்ட்ரல் ரோல்ல அவங்க பேர் இருக்கு. சோ ஒண்ணு நம்ம என்ன இன்ஷூர் பண்றோம்னா உங்களோட ஓட்டர் உங்களோட ஓட்டர் ஐடி நீங்க வந்து உங்களோட ஏதாவது ஒரு எலக்ட்ரல் ரோல்ல இருந்தா நீங்க உடனடியாக உறுப்பினராக ஆகலாம். சில சிக்கல்கள் இருக்கிறதா, டெக்னிக்கல் ரீதியா சிக்கல்கள் இருக்கிறதா, சிக்கல்கள் இருக்கிறது. அந்த சிக்கல்கள் களைவதற்கான எல்லா பணிகளையும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நீங்க வந்து யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அவர்களெல்லாம் நடக்கும். இன்னொன்னு, இப்ப நம்ம கேரளா சொன்னோம் இல்லையா, இந்த 18,000 பேர் வந்து அன்னைக்கு உறுப்பினராக முடியாட்டியும் நாளைக்கு ஒருவேளை நம்ம வந்து கேரளாவோட எலக்ட்ரல் இன்க்ளூட் பண்றோம்னா இந்த டேட்டா ஏற்கனவே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. நம்மளோட சாஃப்ட்வேரோட பவர் என்ன, ஏஐ சாஃப்ட்வேர் பவர் என்ன கேட்டீங்கன்னா இந்த டேட்டா அப்சர்வ் ஆயிருக்கு. நாளைக்கு இது ஓபன் பண்ண உடனே வாட்ஸ்அப்ல, டெலிகிராம்ல எந்த மோட்ல அவங்க வந்தாங்களோ அவங்களுக்கு உடனடியாக செய்தி அனுப்பப்படும். 18,000 பேர் நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ மும்பைல இருக்கிறவங்க அவங்க பண்ணிருந்தாங்க, நம்ம அதையும் ஓபன் பண்றோம்னா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த அளவிற்கு மிக தெளிவான ஒரு திறமையான சாஃப்ட்வேரா தான் இது இருக்கு அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிக்கிறேன்.